ஜோதி, பொழுதனைக்கு உன்னை வச்சு சமாளிக்க முடியல. உங்க அக்கா சுவாதி எவ்வளவோ தேவலாம், சமைக்கிறத சாப்பிட்டு காலேஜுக்கு எடுத்துட்டு போவா. ஆனா நீ இருக்கியே, என்னம்மா தினமும் காத்தால என்னை பத்தி பேசினா உனக்கு பொழுது விடியாதே. அப்புறம் பண்றதுனா ஒரு அளப்பறனா, அதுக்கு மேல உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அவரும் பிடிக்கிறதா சமைக்கணும்னு சொல்றாரு. அப்பா இப்படி பண்றான்னு நான் என்ன பண்றது? நீ அப்படிதானே பண்ற. உங்க அக்கா கல்யாணம் 5 மாசம் ஆகுது, அதுக்கு என்னப்ப? நானும் எங்க அம்மா வீட்டுக்கே போயிலான் இருக்கேன். ஆச்சு உங்க அப்பா வச்சு என்னமோ சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. போங்க போங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நானும் அப்பாவும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ரொம்பதான் ஆசை உனக்கு. நீ சொல்றத பார்த்தா போடி. ஐயா புருஷன் வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போனோம். அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுற? போய் சமமா, காலேஜுக்கு நேரம் ஆச்சுல. புடிச்சதான் செய்யணும், உங்க அப்பா எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும். இப்படியே 2 சமையல் நான் செஞ்சுட்டு இருந்தா எனக்கு என்ன வருது? எனக்கு வயசாயிட்டே போதுல. உனக்கு வயசாயிட்டே போதா? என்ன உங்களை ஆளக்கணும் நினைச்சிட்டேன். வந்துட்டீங்களா? இன்னமும் நல்லா சிக்கன் அழகாதான் இருக்க. ஏன்ப்பா போய் சொல்றீங்க? இல்லம்மா, உங்க அம்மா அம்புட்டு அழகு. போதும் போதும் நிப்பாட்டுங்க. சமைச்சு போறதுக்காக என்னைய தாஜா பண்ணாதீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. அப்பா அம்மா சரியில்லப்பா, 5 நேரத்துக்கு முன்னாடி நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போனுங்குது, உங்களை பார்த்தோன்னு இப்படி சொல்லுது. வர வர மாத்தி மாத்தி பேசுறா. சுகரும் பிரஷரும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, சுகர் பிரஷர் வந்துருச்சு. வந்து பாத்தீங்க பாருங்க. உங்க அக்கால என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு. டென்ஷன் பண்ணல. பாதி காத்தால போன் அடிச்சால உங்களுக்கு? இல்லையே. அம்மா காத்தால எந்திரிச்சு போன் பண்ணிடுவாளே. என்ன போன் பண்ணக்கானா? அக்கா என்ன போன் பண்ணலன்னு ஏங்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு காலேஜுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிற. அதனால உங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாது. பொண்ணு கூட போய் பேச போறேன். பாய். சாப்பாடு வேணும்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அட பாருப்பா, அம்மா எப்படி சொல்லிட்டு போகுதுன்னு. இப்படி இருந்தா எப்படிப்பா நம்ம சாப்பிடுறது? விடுமா, ஹோட்டல்ல சூப்பரா வாங்கி சாப்பிட வேண்டியதான். எங்க அப்பாவா இப்படி பேசுறது? ஆமாமா, நம்ம உங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து கிடக்கு. அம்மா நல்ல நிம்மதியா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். சரிப்பா. அம்மா இப்ப போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுகிட்ட போன் பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். ஆமாப்பா. ஆமா, டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துருவோம். சரிப்பா. சுவாதி, காத்தால தினமும் எனக்கு போன் பண்ணி பேசிடுவியே, என்னம்மா எப்படி இருக்கேன்ட்டு. எனக்கு காத்தால போன் பண்ணவே இல்ல. அதெல்லாம் இல்லம்மா. ஏமா ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு? மாதிரி தலையை சுத்துதுமா, மயக்கமா வருது. என்னது தலையை சுத்துதா, மயக்கமா வருதா? ஆஸ்பத்திரி போய் பாத்தியாமா? ஆஸ்பத்திரிக்கா போகணுமா? மாப்பிளைய கூட்டிட்டு போயிட்டு வாத்தா. சரிம்மா. வேற எப்படி இருக்கு உடம்பு? வேற எதுவும் இல்லம்மா. இப்படிதான் தனியா இருக்கியா? மாப்பிள்ளை எங்க? அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருமா. நீ சாப்பிட்டியாத்தா? அதான் சாப்பிடவே முடியலமா, நல்லா ஒரே கொமட்டெல்லாம் வருது, ஒரு மாதிரியா இருக்குமா உடம்பே. அதான் காரணம். என்னம்மா லூஸ் தரமா உழைட்டு இருக்க? நான் லூஸ் தரமா உழைட்டு இருக்கேனா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னம்மா கார்டு செக் பண்ணி பாத்தியாடா? பாக்கலம்மா. செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போங்கம்மா. சரிம்மா. போன் பேசுறாங்களா? ஆமாங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டியா? இல்லங்க. அத்தை கிட்ட உண்மையை சொல்ல, அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்னம்மா என்கிட்ட பேசாம அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன் மாப்பிளதாம்மா. என்ன சொல்றாரு? அத்தை சுவாதி பொய் சொல்றா. என்ன மாப்பிள சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னம்மா மாப்பிள ஏதோ பொய் சொல்றீங்காரு? என்னதுமா? சுவாதி 2 மாசமா முழுகாம இருக்கா. எங்க நீங்க வேற? அத்தை பாவம்ல. என்ன மாப்பிள சொல்றீங்க? உண்மையாவா? அட ஆமாத்த. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்பா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பொண்ணு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சும்மா உன்கிட்ட பொய் சொன்னாத்த. அட அப்படியா மாப்பிள? சரி மாப்பிள, உங்க மாமா கூட்டிட்டு உடனே நாங்க வீட்டுக்கு வரோம். பொண்ணை இப்பவே பாக்கணும்னு ஆசையா இருக்கு. சரிங்க வாங்கத்த. சுவாதி கிட்ட பேசுறீங்களா? நேர்ல வந்து என் பொண்ணை பார்த்து பேசிக்கிறேன். சரி மாப்பிள, நான் போன் வச்சறோம். பாதியை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க. சரிங்க. சரி மாப்பிள, நான் போன் வச்சறேன். சரிங்க. அம்மா கிட்டே சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள, சொல்லிடுறேன். சரிங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏன் அத்தை கிட்ட மறைக்கன்னு நினைக்கிற நீ? அம்மா கிட்ட சஸ்பென்ஸா சொல்லிக்கலாம்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சொல்லி வச்சிட்டீங்களே. சரி விடு, சொன்னோனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. போங்க. என் பொண்ணு இந்த டைம்ல கோவப்படக்கூடாது. அப்புறம் வயிற்றுல இருக்க என் பிள்ளையும் கோவப்படும்ல. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, போங்க முத. என்ன சுவாதி இப்பெல்லாம் கோச்சுக்கிறேன் என்கிட்ட? சரி. அத்தை கிட்ட சொன்னதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பாரு. சரிங்க. சரி சாப்பிட்டீங்களா? படு. அப்புறம் மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு சொல்லுவியே. சரி படுக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க வேலைக்கு போலையா? வேலைக்கு லீவ் போட்டேன். ஏங்க? என் பொண்டாட்டி இன்னைக்கு குட் நியூஸ் சொல்லிருக்கா. இன்னைக்கு போய் வேலைக்கு போவாங்களா? பாரு, நல்லாதான் பாத்துட்டு இருக்கேன் உன்னைய. ரொம்ப லொல்லுதான் உங்களுக்கு. எல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டதுதான். அம்மாடி அது பாலாத்தி கட்டுமா? அதெல்லாம் வேணாம். இது குடிச்சாலும் வாந்தி வராப்புல இருக்கு. வீட்டுக்குள்ள காரி சும்மா இருக்கலாமா? எதையாவது குடிக்கணும். வாந்தி அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இப்பதாம சொன்னோம். வீட்டுக்கு சுவாதியை பார்க்க வரேனாங்க. சரி வரட்டும். இப்படி சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அப்ப வராம இருப்பாங்களா? நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரிம்மா. பாதிமா அப்படியே பாடு, முடிச்சுட்டு உட்காந்தே இருக்காத. சரித்த. சாப்பிட்டீங்களா அத்த? இனிமேல்தாம்மா சாப்பிடணும். சாப்பிடுங்க அத்த. கரெக்டா சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போடுங்க. சரிதா. சரிப்பா, நீ பேசிட்டு வரேன். சரிம்மா. இந்த சந்தோஷமான விஷயத்தை இவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா எங்க ஆளக்கானா? ஜோதி ஆளக்கானா? 2 பேரும் எங்கதான் போயிட்டாங்க? ஓஹோ, என்னால சமைக்க முடியாது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேல, அதனால அப்பனும் பிள்ளையும் ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. வட்டம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்னால சமைக்க முடியாதுன்னு. அப்பனும் மகனும் ஹோட்டல் கிளம்பிடுச்சுங்க பாரு. சாப்பிட்டு வீட்டுக்கு தானே வரணும், கவனிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம்
லட்சுமி இப்படி சோகமா உட்காந்துருக்க கிச்சன் எதுவும் சமைக்கல போல இருக்கே. அட ஆமாங்க, எனக்கு பிபி ஏறிச்சு போல இருக்கு. அதனால ஒரு மாதிரி படபடன்னு வருது. எது படப்படன்னு வருதா? ஏன் என்னாச்சு? மாத்திரைலாம் சாப்பிடுறியா இல்லையா நீ? மாத்திரல எங்க தீந்து போச்சுங்க. மாத்திரெல்லாம் தீர்ந்துச்சு முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒன்னாலே வீட்டு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அதான் முன்கூட்டியே சொல்றதுக்கு டீ மருமலும் சின்ன மருமலும் அவங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்காக என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா அவங்களும் ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க, அங்கேயே போய் இருக்கலாம்னு சொன்னாலும் இப்ப சொல்றீங்க போலான்ட்டு கூட்டியே சொன்னீங்களா? முன்கூட்டியே சொல்லிட்டே தானே இருக்கேன் போலான்ட்டு. சரிங்க. சரி சரி போய் சாப்பாடு வெளியே வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய மாமன்ட்ட பேசுவோம். என்னங்க? என் வீட்டுல போய் நம்ம தங்கிக்கலாம். சரிங்க. நம்ம மரும புஷ்பாவும் நல்ல பிள்ளை ஆயிடுச்சு, என்னத்தான் ஏதுதான் நல்லபடியா கேக்குது. சரிங்க. அதனால எதுவும் சங்கடப்பட்டுட்டு வேணாம்னு நினைக்காத. சரி. சரி இப்போதைக்கு பாடு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கிட்ட பேசலாம். சரி போய் வாங்கிட்டு வாங்க போங்க. சரி வாங்கிட்டு வரேன். வீரோல காசு இருக்கு பாருங்க, எடுத்துட்டு போங்க. சரி லட்சுமி. அப்புறம் என்ற மவனே பரத், இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் உனக்கு. அட போமா. என் புள்ள முகத்துல வெக்கத்தை பாரு. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், உங்க முகத்துல சிரிப்பையே காணாமே. வீட்டாளுங்க எல்லாரும் பரத் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தெரிக்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏண்டி ஒரு தாய் மாதிரியா நீ பேசிட்டு இருக்க? ஏங்க என் பையன் கல்யாணத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக அவன் முன்னாடி இப்படியா சொல்லுவ? இதாங்க சும்மா நிருங்க, வேலையை பாருங்க போங்க. இப்ப என் வேலையை பாக்குறேன். அம்மா வச்சு பையனாச்சு, எதையா பேசி முடிவு பண்ணிக்கோங்க. என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? அடைவிடுற அந்த மனுஷனை பத்தி தெரியாதே. அந்த மனுஷன் இப்ப என்னை மாதிரி ஆயிட்டாரு. அடிக்கடி கோவப்படுற மாதிரி ஆயிட்டாரு. அவங்க அப்பாக்கு சுகர்லாம் வந்துருச்சுல. அதுக்காக இம்புட்டு கோவப்படுவாரோ? சரி அதெல்லாம் விடு. முடிஞ்சிச்சு, நல்ல வேலைக்கும் போயிட்டேன். இனிமே அம்மாக்கு எந்த கவலையும் இல்ல. நல்லபடியா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பவித்ரா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா குழந்தை குட்டியோட இருக்கணும். சரிம்மா. சரிப்பா. சரிம்மா நான் வேலை கிளம்புறேன். சரி போயிட்டு வாப்பா. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் பாரு, எடுத்துட்டு போ. அதான் போமா. உன்னோட சாப்பாடு தூக்கிட்டு போறதுலாம் எனக்கு நேரம் இல்ல. பக்கத்துல கேண்டீன்ல சூப்பர் சாப்பாடு கிடைக்கும், அதனால அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. சரிம்மா நான் வரேன். சரி பவித்ரா கிட்ட பேசுனியா? தினமும் பேசிட்டு தானே இருக்கேன். நம்ம பார்த்து பேசு. ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு கண்டுக்காம விட்டுறாத. இல்லம்மா அப்படிலாம் இல்ல, தினமும் ஃபோன் பண்ணி பேசிடுவேன். வாரத்துல ஒரு நாள் அவளை நேர்ல பாத்துறது. சரி சரி போய் பாக்கணும். சரி பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வேலை கிளம்பு. சரிம்மா. சரி வரேம்மா. நான் அப்பாட்ட சொல்லிடு. நான் சொல்லிடுறேன், நீ கிளம்புப்பா. சரிம்மா. ஏயா கொஞ்சம் கூட கூறு வர தெரியல. நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது கோச்சிட்டு உள்ளார வந்துட்ட. விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு இருக்கேன், அப்ப கூட பாரு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்னையாச்சு உனக்கு? இப்படி சோகமா வந்து உட்காந்துருக்க. என்கிட்ட பேசாத. நான் என்ன பண்ணேன் உனக்கு பேசாதங்கிற? ஆமா. என்ன ஆமா நோம உள்ள பாவம். என்னம்மா அப்பா இப்படி பேசுறேன்னு வருத்தப்பட்டு சொன்னா. நான் தான் சொன்னேன் உங்க அப்பாக்கு வந்துச்சுல, அதான் இப்பெல்லாம் பேசான்னு நானும் சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்ப பண்றத பார்த்தா ரொம்ப ஓவரா தான் இருக்கு. இப்ப என்னாச்சுன்னு மூஞ்சியை தூக்கி வச்சு உட்காந்துருக்க? அதெல்லாம் பேசிவிட்டு இப்படி சோகமா உட்காந்தீங்கன்னா அதுக்குன்னு இல்ல. என்னாச்சுன்னு வாயை தந்து சொல்லியா? உன் புள்ள எதுவும் வந்தாலும் உன்கிட்ட தான் சொல்றான். அப்புறம் பெத்த பிள்ளை அம்மா கிட்ட தான் சொல்லுவான் அப்படின்னு இல்ல, நல்லா என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். பா இப்படிப்பா அப்படிப்பாண்டு. ஆனா இப்ப என்னை கண்டு கூட மாட்டேங்கிறான். ஏதோ பெருசா நினைக்கிறான். உள்ள பாசமா சுத்தமா குறைஞ்சு போச்சு அவனுக்கு. கல்யாண பேச்சு எடுத்தோடனே அவ்வளவுதான், என்கிட்ட பேசுறதே விட்டுட்டான். அதான் நானும் கோவப்பட்டு உள்ளார வந்துட்டேன். அட இதனா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என் பிள்ளை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற மாதிரி உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கேன், நல்லா பேசிட்டு இருக்கேன். இதனைக்கு கடன் கடைக்கு போயிடுற, வேலைக்கு போறான், சுத்தமா கண்டு கூட மாட்டேங்கிற. வந்து சாப்பிட்டியாப்பா இல்ல காத்தல இருந்து சாப்பிட்டியான்னு கேக்குறியா? வரைக்கும் தூங்காம அப்படியே உட்காந்து சாப்பாடு போட்டு தான் தூங்குறது. என் பிள்ளைக்கு என் மேல கொஞ்சம் பாசம் ஏறிச்சு. புள்ள என் மேல பாசமா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையோ? கால் மணி எடுத்து எனக்கு என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். என்ன அவ்வளவுதான். முன்னாடி நீ இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம 3 பேர் தானே இருக்கோம். எதுவுமே சொல்லாம உன்கிட்டயே சொல்லிட்டு இருக்கால. யோசிக்கிற பாத்தியா? நீ முத பேசி அவன் பிள்ளைகிட்ட. படிக்கிறப்ப கூட நல்லா பேசிட்டு இருந்த, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சுத்தமா விட்டுட்ட. அவ்வளவுதான். அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமா என்னை மறந்துருவான்ல. நான் மறக்க மாட்டான். பிள்ளை என்ன அப்படியே வளர்த்திருக்கோம். எதுவும் நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காத. வேலையை முடிச்சுட்டு வரட்டும், விஷயத்த சொல்றேன் நானும். சரி. இப்படி அழுதுட்டு மூஞ்சி வச்சுக்காத, சாப்பிடுவா. சாப்பிட வரேன். அப்புறம் என்ன இன்னமும் சோகம் உனக்கு? அதான் 1.5 மாவன்ட்ட பேசுறேன்னு சொன்னேன். சரிடி. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. பாவம் அம்மாவும் போன் பண்ணாங்க. என்ன வாங்க? நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீல. நல்லா வரேன்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா. ஆனா அம்மாவும் வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க வரட்டுங்க. நீ எத்தனை நாளா போய் கூப்பிட்டு இருக்கேன் வாங்கன்னு. உங்களுக்கு வர பிடிக்குதோ? சரி சரி. மணி எல்லாத்தையும் பேக் பண்ணதுக்கு அப்புறம் போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் இங்க. சரி புஷ்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும். என்னதியா? உங்க அம்மா அப்பா பத்தி. அட அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ன புஷ்பா இப்படி சொல்ற? என் அம்மா அப்பா அவங்க பையனோட சேர்ந்துட்டாங்க. என்னடி சொல்ற? நீ வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் தினமும் பேசிட்டு தான் இருக்கேன் அவங்கள்ட்ட. உங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டானோ? ஆமாயா. எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அதனால அண்ணி போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களா. அதனால அம்மா அப்பாவும் எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிட்டாங்க. பரவாயில்லையே. சரி சந்தோஷம். அவங்க நல்லபடியா இருந்தா நிம்மதிதான். வாயா முத சாப்பிடுவ. சரி போலாம். பேரு சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. வேன் ஏத்தியணும்ல, வாங்க டக்குன்னு. இதோ வந்துட்டோமா. அட வாங்கம்மா. என்னத்தா பிள்ளைங்க கிளம்பிடுச்சுங்களா? எல்லாம் கிளம்பிட்டாங்க. சத்த பிள்ளைங்க கிளப்பிடுறது தானே. என்னங்கத்த என்ன சின்ன பிள்ளைங்களா? எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. பிள்ளைங்க அதுங்களே கிளம்பி வந்துருங்க. கிளம்பிட்டோமா. சீக்கிரம் வாங்க, பேக் எடுத்துட்டு.
போலாமா? சரி கிளம்பிட்டீங்களா? போலாமா? வாங்க வேணா திடுறேன். என்ன ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா தாத்தா. நல்லா படிக்கணும் சரிங்களா? சரி தாத்தா. சரிங்க மாமா அத்தை, நான் போய் வேலை விட்டு வந்துடுறேன். சரிதா போயிட்டு வா. போயிட்டு வா, நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு மாமாக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சரி, நான் அப்படி தொடச்சி வச்சிடறேன். ஏன்டா விடுங்க, நான் வந்து செஞ்சுக்கிறேன். போத்தா காத்தால இருந்து எம்மூட்டி வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன். அவனுக்கானா? குளிச்சிட்டு இருக்காரு மாமா, அதோ வந்துருவாரு. நான் வேனை ஏற்றிட்டு பொறுமையா வா, நான் எல்லாமே செஞ்சு வச்சிடறேன். சரிதா போங்க போங்க, மணியாச்சு, சீக்கிரம் போங்க. சரிம்மா. பரவாயில்ல, நீ நல்லபடியா நடந்துக்கிற மருமக கிட்ட நீயா இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஒன்னா வந்தாச்சு. ஆமாங்க, எம்புடு நாளைக்கு தான் நம்மளும் சண்டை போட்டே இருக்கிறது. இதுவும் நல்லா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன். சரிடா, நீ போய் ஊத்தி எடுத்துட்டு வா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொடர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னையோட கூட்டு குடும்ப தொடர் முடிஞ்சிருச்சு. நாளைக்குல இருந்து புது கதையை நீங்க பார்க்க போறீங்க. இன்னொன்னு பப்பி விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பப்பி வீட்டுக்கார மறந்துருந்தி அவங்க 2 பேரும் குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாடா நல்லபடியா அந்த கூட்டு குடும்ப தொடர்லையும் எல்லாரும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எனக்கு இந்த தொடரை மனநிறைவா கொண்டு போனது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. 2 பேரும் சொன்னீங்க டக்குன்னு இந்த தொடரை முடிச்சிடாதீங்க, இதே போடுங்கன்ட்டு. இதுக்கப்புறம் என்னங்க இருக்கு, என்ன போறதுன்னு தெரியல எனக்கும். அதான் புதுக்கதையை போடலான்னு நினைச்சிட்டேன். தொடர் மூலியமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லா உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த தொடரை பார்த்து எல்லாரும் கமெண்ட் பண்றதுக்கும். சும்மா என்னமா 2 நாளும் கமெண்டே காணா, எங்க போயிட்டீங்க சிஸ்டர்? அதே மாதிரி சாலினி சிஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கூட்டு குடும்ப தொடர்கள் பார்க்குற அனைத்து சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் வணக்கம், நன்றிங்க. பை பை, அடுத்த தொடர்ல பார்க்கலாம்.